Let's first understand எந்த மாதிரி ஏர் ஃப்ரையர் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும்னு பார்க்கலாம். ஏர் ஃப்ரையர்ஸ்ல 3 மெயின் டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாஸ்கெட் ஸ்டைல் ஏர் ஃப்ரையர்ஸ். இதுதான் ரொம்ப காமன் டைப் அண்ட் லெஸ் ஸ்பேஸ் தான் கன்சியூம் பண்ணும். பிகினர்ஸுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கும் சூட்டபிளா இருக்கும். செகண்ட் ஒன் டுவெல் பாஸ்கெட் ஏர் ஃப்ரையர்ஸ். நீங்க ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் பண்றீங்கன்னா இந்த ஒரு ஏர் ஃப்ரையர் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இதனாலனா மல்டிபிள் டிஷஸ் சேம் டைம்ல குக் பண்ண முடியும். தேர்ட் டைப் வந்து ஏர் ஃப்ரையர் அவன்ஸ். இது பேக்கிங் பண்ற யூசர்ஸ்க்கு ரொம்ப பாப்புலரான சாய்ஸ். அண்ட் நீங்க லார்ஜ் குவான்டிட்டி குக் பண்றீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ரோட்டி சரி யூஸ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த ஏர் ஃப்ரையர் தான் கரெக்டான ஆப்ஷன். ஆனா இது கவுண்டர் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமா எடுக்கும், பிளஸ் பிரைஸும் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். ஸோ ஏர் ஃப்ரையர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ரைட்டு ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் சூஸ் பண்றது தான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். நான் 100+ பாஸ்கெட் ஸ்டைல் ஏர் ஃப்ரையர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ பெஸ்ட் ஒன் சூஸ் பண்றதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ரொம்ப பேருக்கு இருக்க ஒரு டவுட் என்னன்னா நான்ஸ்டிக் கோட்டிங் சேஃபா இல்லையான்னு. ஜென்ரலா ஏர் ஃப்ரையர்ல யூஸ் பண்ற நான்ஸ்டிக் மெட்டீரியல் ஃபுட்டு சேஃப் தான், அன்லெஸ் 2 சிச்சுவேஷன்ல ப்ராப்ளம் வரும். ஃபர்ஸ்ட் ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல குக் பண்றது, இது நிறைய மாடல் ஏர் ஃப்ரையர்ஸ் சப்போர்ட் பண்ணாது. செகண்ட், ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாம பாஸ்கெட் ஸ்கிராச் ஆனிச்சுன்னா. சப்போஸ் இதுல உங்களுக்கு கன்சர்ன் அதிகமா இருந்தா நீங்க சிலிக்கான், கிளாஸ், சிராமிக் பவுல் இல்ல பேக்கிங் பேப்பர் யூஸ் பண்ணலாம். இதனால நான்ஸ்டிக் சர்ஃபேஸ் டேமேஜ் ஆகாம இருக்கும். இதுவும் அக்செப்டபிள் இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இன்டீரியர் இருக்க ஏர் ஃப்ரையர்ஸ் அவன் இல்லைன்னா சிராமிக் ஆர் கிளாஸ் ஏர் ஃப்ரையருக்கு போகலாம். நவடேஸ் கிளாஸ் ஏர் ஃப்ரையர்ஸ் ரொம்ப பாப்புலர் ஆகிக்கிட்டு வருது. ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா நிறைய பிராண்ட்ஸ் டிஷ் வாஷர் சேஃப்னு மென்ஷன் பண்ணுவாங்க. பட் ப்ராக்டிக்கலா பார்த்தா நான்ஸ்டிக் மெட்டீரியல் டிஷ் வாஷிங்க்கு சேஃப் இல்லை. ஸோ ஹேண்ட் வாஷ் பண்றது தான் பெஸ்ட். நியூக்கு நியூட்ரி குக் பிராண்ட்ஸ் சிராமிக் கோட்டட் பாஸ்கெட் கொடுக்குறாங்க. உஷா, பிரஸ்டீஜ், அகாரோ, லிப்ரா கென்ட் கிளாஸ் பாஸ்கெட் கொடுக்குறாங்க. சிராமிக் அண்ட் கிளாஸ் ஏர் ஃப்ரையர்ஸ் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். சம் மாடல்ஸ்ல சீ த்ரூ விண்டோ இருக்கும். ஸோ நான்ஸ்டிக் பாஸ்கெட் இருந்தாலும் குக்கிங் ப்ரோக்ரஸை ஓப்பன் பண்ணாம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ரைட் சைஸ் சூஸ் பண்றது. 2 பிக் ஏர் ஃப்ரையர் வாங்கினீங்கன்னா கவுண்டர் ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகும். அண்ட் 2 ஸ்மால் எடுத்த சேம் ஃபுட்டை மல்டிபிள் பேட்சஸ்ல குக் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏர் ஃப்ரையர்ஸ்ல 3/4 ஃபில் பண்ணா தான் குக்கிங் ரிசல்ட் நல்லா வரும். அதுக்கு மேலேயும் ஃபில் பண்ணீங்கன்னா ஏர் சர்க்குலேஷனுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ கெப்பாசிட்டி சூஸ் பண்ணும்போது 2 ஃபேக்டர் கன்சிடர் பண்ணுங்க. ஒன்று உங்கள் ஃபேமிலி சைஸ் அண்ட் இன்னொன்று நீங்கள் சமைக்கிற ஃபுட் குவான்டிட்டி. மார்க்கெட்டில் ரொம்ப காமனாக இருக்கிற ஏர் ஃப்ரையர் சைஸ்னா 4 லிட்டர் ஏர் ஃப்ரையர். இது ஆல்மோஸ்ட் ஒரு நார்மல் ஹோமுக்கு சூட்டபிளான சைஸ். இப்போ ஒரு காமன் கொஸ்டின், ஏன் சில ஏர் ஃப்ரையர்ஸ் ₹4,000 அண்ட் சில பிராண்ட்ஸ் 8,000 இப்படி காஸ்ட் வேரி ஆகுது? இதுக்கு சைஸ், பிராண்டு, பில் குவாலிட்டி எல்லாம் தான் ஒரு ரீசன். பட் மெயின் ரீசன் என்னன்னா வேட்டேஜ். லோவர் பிரைஸ்டு ஏர் ஃப்ரையர்ஸ் சேம் சைஸ்ல இருந்தாலும் அவுட்புட் வேட்டேஜ் கம்மியா இருக்கும். அதனால குக்கிங் ஸ்லோவாகும், இல்லைன்னா அன்இவனா குக் ஆகும். சிங்கிள் பாஸ்கெட் ஏர் ஃப்ரையர்ஸுக்கு மினிமம் 1400 வேட்டேஜ் ஐடியலா இருக்கும். அண்ட் டுவெல் பாஸ்கெட் ஏர் ஃப்ரையர்ஸுக்கு 2000 ஆர் எபோவ் வேட்டேஜ் தேவைப்படும். ஏன்னா எனர்ஜி 2 பாஸ்கெட் குள்ளேயும் ஸ்பிளிட் ஆகும். நெக்ஸ்ட் ப்ரீசெட். இது பிகினர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல் தான், பட் நம்பர் ஆஃப் ப்ரீசெட் கவுண்ட் இது ஒரு மேட்டரே கிடையாது. எதனாலனா மேனுவலா நம்ம டைம் அண்ட் டெம்பரேச்சர் செட் பண்ணாலும் சேம் ரிசல்ட் அச்சீவ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஃப்ரைஸ் ப்ரீசெட் இருந்தாலும் ஃப்ரைஸ் குவான்டிட்டி தெரியாம யூஸ் பண்ணா ரிசல்ட் சேமா இருக்காது. அதே மாதிரி ரீஹீட்டிங் ப்ரீசெட் இல்லைனாலும் ரைஸை 180 டிகிரி செல்சியஸுக்கு 2 மினிட்ஸ் செட் பண்ணா போதும். பாஸ்கெட் ஸ்டைல் ஏர் ஃப்ரையர்ஸ்ல ரோட்டி சரி ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ ரோட்டி சரி வேணும்னா ஏர் ஃப்ரையர் அவன்ஸ் தேவை. டீஹைட்ரேஷன் ஏர் ஃப்ரையர்ஸ்ல பண்ண முடியாது, பட் டெடிகேட்டட் டீஹைட்ரேட்டட் இருந்தாலும் அது அவ்வளவுக்கு எஃபெக்டிவ் இல்லை. டீஹைட்ரேஷனுக்கு மெயின் ரிக்வயர்மெண்ட்னா செப்பரேட்டட் டீஹைட்ரேட்டர் இருந்தா பெட்டரா இருக்கும். மோஸ்ட் ஏர் ஃப்ரையர்ஸ் 200 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் சப்போர்ட் பண்ணும். இது வந்து மோர் தென் இனஃப். கொசோரி அண்ட் அகோரோ மாதிரி சில மாடல்ஸ் 230 டிகிரி செல்சியஸ் சப்போர்ட் பண்ணும். ஹையர் டெம்பரேச்சர் வேணும்னா அவன் ஸ்டைல் ஏர் ஃப்ரையர்ஸ் கன்சிடர் பண்ணலாம். பட்ஜெட் பிராண்ட்ஸ்ல மேக்ஸிமம் குக்கிங் டைம் 30 மினிட்ஸ் தான் இருக்கும். நார்மல் குக்கிங்க்கு இது போதும். பட் ஓல் சிக்கன் ஆர் பேக்கிங் பண்ணும்போது 60 மினிட்ஸ் தேவை. கென்ட், உஷா, கிளென் மாதிரி மாடல்ஸ்ல 30 மினிட்ஸ் தான் இருக்கும். அண்ட் மோஸ்ட் அதர் பிராண்ட்ஸ்ல 60 மினிட்ஸ் இருக்கும்.
அகாரோ மாடல்ஸ்ல 120 மினிட்ஸ் இருக்கு அண்ட் ஹாமில்டன் பீச்ல 15 ஹவர்ஸ் டைமர் இருக்கு. ஸ்லோ குக்கிங் அண்ட் டீஹைட்ரேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில ரெசிபிஸ்க்கு மிட்வேல பாஸ்கெட் ஷேக் பண்ண வேண்டியதா இருக்கும். ஹவல்ஸ் நியூக்கு பீஜன் பாஸ்ட் பல்சானோ மாடல்ஸ்ல ஷேக் ரிமைண்டர் ஃபீச்சர் இருக்கு. இது நைஸ் டு ஹேவ் ஃபீச்சர் பட் மஸ்ட் ஹேவ் ஃபீச்சர் இல்ல அண்ட் குக்கிங் ரிசல்ட்டுக்கும் இது ரொம்ப பெருசா அஃபெக்ட் பண்ணாது. டிஜிட்டல் டிஸ்பிளே, டயல் கண்ட்ரோல், மொபைல் ஆப், ரெசிபி லைப்ரரி எல்லாம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஆனா குக்கிங் குவாலிட்டி மேஜரா அஃபெக்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் வாரண்டி அண்ட் சர்வீஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நவடேஸ் ஸ்மால் அப்ளையன்சஸ்க்கு சர்வீஸ் கொஞ்சம் சேலஞ்சிங் தான். ஸோ ரெப்யூட்டட் பிராண்ட் சூஸ் பண்ணா பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சர்வீஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல பிலிப்ஸ், கென்ட், ஹவல்ஸ் பெஸ்டா இருக்கும். வாரண்டி யூஸ்வலி 1 to 2 இயர் அக்ராஸ் பிராண்ட்ஸ்ல கொடுப்பாங்க. சைஸ் அலோவ் பண்ணா உங்களுக்கு பிக்கர் சைஸ், பெட்டர் பில்டு, கிளாஸ் ஆர் சிராமிக் மெட்டீரியல் இல்லனா டுவெல் பாஸ்கெட் ஏர் ஃப்ரையர்ஸும் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க, உங்களோட ஆக்சுவல் நீட்ஸ்க்கு சூட்டபிளா இருக்கிற மாதிரி ஏர் ஃப்ரையர்ஸ் பாருங்க. அண்டர் 5000ல 2.5 லிட்டர் 3 லிட்டர் மாடல்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோல நான் 4 லிட்டர் மாடல்ஸ் தான் சொல்ல போறேன். பிலிப்ஸ் NA120 இது பிரீமியம் பிராண்டா இருந்தாலும் பட்ஜெட்ல கிடைக்கும். 1500 வாட் 200 டிகிரி செல்சியஸ் சப்போர்ட், ஸ்டார்ஃபிஷ் பேன் பேஸ் இருக்கு. ஆனா இது அனலாக் டயல்ஸோட தான் வரும். இன்சாலா டேஸ்டி ஃப்ரை டிஜிட்டல் 2 வேரியன்ட்ல வருது. ஒன்னு சீ த்ரூ விண்டோ இருக்கிற மாடல், இன்னொன்னு சீ த்ரூ விண்டோ இல்லாத மாடல். ரெண்டும் 4 லிட்டர் 1400 வாட் 80 to 200 டிகிரி செல்சியஸ் 60 மினிட்ஸ் டைமரும் இருக்கு. கென்ட் அல்ட்ரால வாட்டேஜ் 1300 வாட். ஸோ குக்கிங் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். பட் 200 டிகிரி செல்சியஸ் அண்ட் 60 மினிட்ஸ் டைமர் இருக்கு அண்ட் மேனுவல் டயல்ஸோட வருது. அண்டர் 10,000ல பிலிப்ஸ் எசென்ஷியல் 4 லிட்டர் ஏர் ஃப்ரையர் என்னோட டாப் ரெக்கமெண்டேஷன்ல இருக்கு. இதுல 2 வேரியன்ட் இருக்கு, 70 and 90. பட் ரெண்டுலயுமே பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. இதுல 7 ப்ரீசெட்ஸ் 1400 வாட் 200 டிகிரி செல்சியஸ் ஸ்டார்ஃபிஷ் பேன் பேஸோட வருது. சேம் மாடல்ல 6.2 லிட்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்னும் பெரிய சைஸ் வேணும்னா பிலிப்ஸ் NA130 6.2 லிட்டர் 1700 வாட் மேனுவல் டயல்ஸோட வருது. இது பிரீமியம் வேல்யூ லார்ஜ் ஏர் ஃப்ரையர். நான்ஸ்டிக் அவாய்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு கிளாஸ் அண்ட் சிராமிக் ஏர் ஃப்ரையர்ஸ் இருக்கு. ஆசர் பியூர் கிளாஸ் ஏர் ஃப்ரையர் இது பட்ஜெட்ல பெஸ்ட் ஆப்ஷன். இது 2-in-1 ஏர் ஃப்ரையர் பிளஸ் கிரில். இதோட சைஸ் பார்த்தோம்னா 5.5 லிட்டர் 1500 வாட்டேஜ் 220 டிகிரி செல்சியஸ் சப்போர்ட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் நியூட்ரி குக் ஸ்லிம் சிராமிக் கோட்டட் 5 லிட்டர். ஸ்லிம் டிசைன் சீ த்ரூ விண்டோவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நியூட்ரி குக் ஸ்லிம் 6.5 லிட்டர். இதோட வாட்டேஜ் பார்த்தோம்னா 1600. 8 ப்ரீசெட் மெனு 3 கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் கிளிங் கிளாஸ் ஏர் ஃப்ரையர் 4 லிட்டர் கிளாஸ் மாடல் டுவெல் ஹீட்டிங் அண்ட் ஸ்டெப் குக்கிங் மோடு இருக்கு, which allows different temperature for different stages. Advanced usersக்கு இல்ல சேம் டைம்ல மல்டிபிள் டிஷஸ் குக் பண்ணனும்னா டுவெல் பாஸ்கெட் ஏர் ஃப்ரையர்ஸ் பெஸ்ட். பிரீமியம்ல பிலிப்ஸ் NA352 டாப் சாய்ஸ். இதுல 6 லிட்டர் பிளஸ் 8 லிட்டர் பாஸ்கெட்ஸ், ஹையர் வாட்டேஜ், ரேபிட் ஏர் டெக்னாலஜி வித் ஸ்டார்ஃபிஷ் பேன் சப்போர்ட் இருக்கு. பட்ஜெட்ல அகாரோ டுவெல் பாஸ்கெட் ஏர் ஃப்ரையர்ஸ் பெஸ்ட் ஆப்ஷன். 4.5 லிட்டர் பிளஸ் 4.5 லிட்டர் 2400 வாட்டேஜ் சீ த்ரூ விண்டோ சிங்க் ஃபினிஷ் ஃபீச்சரும் இருக்கு. ஆனா பிலிப்ஸோட கம்பேர் பண்ணா குக்கிங் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். உங்களுக்கு ஏர் ஃப்ரையர் அவன்ஸ் வேணும்னா என்னோட டாப் ரெக்கமெண்டேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். until then bye.